இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட் வந்து க்ளோ எஃபெக்ட்டு. ஃபஸ்ட்டு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை மெயின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எப்பயும் போல் ஹெச்டி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ஃபுட்டேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபுட்டேஜோட ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் க்ளோ எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிருக்குன்ட்டு. இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து நம்ம ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ண அதிகமாகும். அது உங்கள் வீடியோ ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. அப்புறம் எக்ஸ்போஷர் வந்து அதை எந்த அளவுக்கு வந்து டைட்டாக காட்டணுமோ அந்த அளவுக்கு டைட்டாக காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் தெரியும். வித்தவுட் க்ளோ எஃபெக்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ வித் க்ளோ எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இந்த க்ளோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக காமாவை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 2 தான் மேக்ஸிமம். நீங்கள் அதில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ செட் பண்ணி உங்களோட லைட் ரேஸோட டைரக்ஷனை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு என்னன்னு தெரில, ஆனால் அது லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. நான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ திரும்பி 1ல் செட் பண்ணிவிட்டு டிண்ட்டை ஓப்பன் பண்ணி, டிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கலரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஒரு கலரை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹைலைட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ப்ளூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ அதை மிக்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா கலருமே வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு, அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த ப்ளூ ரெட்டுமே கலந்த மாதிரியே அதிகமாகிறதுக்கு. இப்போ நான் மோடை வந்து ஓவர்லே மாற்றிக்கிறேன். ஓவர்லே மாற்றிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த ப்ளூ மட்டும் இப்போ ஹைலைட்டாக தெரியும். இப்போ அடுத்த ஃபுட்டேஜை டைம் லைனில் போட்டுட்டு அதுலேயும் டீப் க்ளோ அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ எந்த அளவுக்கு ப்ரைட்னஸாக இருக்குதுன்னு தெரியும். ஆக்சுவலாக அதுவே லைட்டு தான். அந்த லைட்டையே வந்து இன்னும் க்ளோ பண்ணி காட்டுறதுக்கு நமக்கு வந்து இந்த டீப் க்ளோ வந்து ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக இந்த டீப் க்ளோ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்காது. நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். விண்டோஸ்க்கும் சரி மேக்குக்கும் சரி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2000 ருபீஸ்க்காச்சும் வரும். டாலர்ஸில் போனால் $20 கிட்ட வருது. இப்போ நான் டிண்ட்டை செலக்ட் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ரேடியஸ் எக்ஸ்போஷரை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து அதிகப்படுத்துகிறேன். இப்போ அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ தெரியும். அந்த 2 தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 2 தான் வந்து அதிகமான ரேஞ்சு. மேக்ஸிமம் அதில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இன்னும் அதிகப்படுத்தணுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஜர் அதிகப்படுத்த அந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு தெரியும். எனேபிள் ஆங்கிள் கொடுத்துட்டு அந்த ஆங்கிள் உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோவில் நிறையா பேக்ரவுண்டில் பிளர் இருக்குது, போக்கிஷ் எஃபெக்ட் இருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ க்ளோ எஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த வீடியோ கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். இப்போ டெக்ஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு சாலிட் கலர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டுக்கு. அப்புறம் டெக்ஸ்ட் லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் MK ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோ இருக்கிற சப்டைட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக டெக்ஸ்ட் லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் க்ளோ எஃபெக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் டிண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலரில் க்ளோ ஆகணுமோ அந்த கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நான் வீக்லி வந்து ஒரு ப்ளக்கினோ இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட டியூட்டோரியல்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லை, ப்ரீமியர் ப்ரோவும் அப்லோட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் ஃபோட்டோஷாப்பும் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன் தமிழில். டெக்ஸ்ட்டோட க்ளோ வந்து அதிகப்படுத்த எக்ஸ்போசர் அதிகப்படுத்துகிறேன். இல்லை இன்னும் அதிகமாக வேணுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டீப் க்ளோவை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்னும் க்ளோ அதிகமாக இருக்கும்.
அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வீடியோக்கு எம்கே ஸ்டுடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.